சார் வணக்கம் சார். வணக்கம். இர்ஃபான் அவர்களுடைய இந்த பிரியாணி மேட்டர் என்னடா அது, அந்த பையன் சோறு தின்னாலும் பிரச்சனையா இருக்கு, சோறு செஞ்சாலும் பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அங்க என்ன நடந்துச்சு? ஆக்சுவலா அவரே பிரியாணி செஞ்சு அதை வித்துருக்காரு. இது வரைக்கும் அவர் கடைகளுக்கு போவாரு, அங்க இருக்கிற பிரியாணியை சாப்பிட்டுட்டு அவர் ஒரு ரிவ்யூ கொடுப்பாரு. ஸோ அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஆனால் அவரே பிரியாணி செஞ்சு அந்த பிரியாணிக்கு ஒரு விலை நிர்ணயிக்கும் போது தான் அங்க பிரச்சனையாயிருக்கு. இந்த பிரியாணிக்கு இவ்வளவு பணமா, அப்ப நீ எவ்வளவு கொள்ளையடிச்ச அப்படிங்கிற கேள்வியை இங்க சமூகத்துல எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நீங்க தெருமுனையில சாப்பிட்ற பிரியாணி 100 ரூபா, அதே ருசி உள்ள பிரியாணி தான் லீலா பேலஸ்ல போடுறாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா அந்த பிரியாணி 5000 ரூபா. இப்ப இர்ஃபான் கையால நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, இர்ஃபான் இன்னைக்கு யூடியூப்ல ஒரு கிங், ஒன் ஆஃப் த கிங். அவருக்குன்னு ஒரு பிரபலமான ஒரு முகம் இருக்கு. இந்த முகம் தருகிற உணவுக்கு என்ன ரேட்டு, அதுதான். நீங்க அதுல போடுற அரிசி என்ன விலை, பருப்பு என்ன விலை, சிக்கன் என்ன விலைலாம் நீங்க தனித்தனியா பார்த்துட்டு இருக்கீங்க. அது அவர் கையால் செஞ்சது, அதற்கு அது விலை, அவ்வளவுதான். நீங்க உனக்கு பிடிக்கலன்னா நீ ஏன் போய் வாங்குற? நீ பிடிக்கிறவங்க வாங்கி சாப்பிட்றான், உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. உடனே எல்லாரும் கும்பலா போய் அது இப்படி நீ இந்த விலைக்கு வைக்கலாம், நீ எப்படி கொள்ளையடிச்ச அப்படின்ட்டு அவ்வளவு கடுமையா அவரை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. இது லாஜிக் படி பார்த்தா கூட எனக்கு அது தவறா தெரியல. ஓகே, நீங்க சொன்ன மாதிரிதான். அதாவது விலை உயர்ந்த ஒரு கடையில அதுக்கு என்ன மதிப்பீடு அவங்க வச்சிருக்காங்களோ அதை நம்ம கேட்காம இருக்கிற மாதிரி. இவருக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு. இவர் எந்த அளவுல சில விஷயங்கள்லாம் ஃபுட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் எத்தனை வருஷம் உழைச்சாருங்க. இன்னும் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட மாதிரி பேசுறாங்க கிடையாது. அதற்கு அவர் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சாரு. அவர் படித்த படிப்பை எல்லாம் விட்டுட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்து வந்தாருல்ல. ஆமா, என்ன நம்பிக்கையில் அவர் வந்திருப்பாரு. ஒருவேளை இது கவுத்து இருந்ததுன்னா அவர் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அப்போ ஒரு ஒரு முக்கியமான படிப்பை படிச்சுட்டு அது தொடர்பான வேலையில இருந்துட்டு அதை விட்டுட்டு ஒருத்தர் யூடியூபரா வராரு, ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு, இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு உழைக்கிறாரு. அங்க அவர் செய்யறாருன்னா நீ அங்க அவருடைய ஃபேமஸ்க்காக தான் போய் வாங்குறீங்க. ஆமா, இர்ஃபான் போட்ட பிரியாணின்னு சொல்றதுக்காக தான் போய் வாங்குறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த விலை குறித்தெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா இல்லை. இப்போ இதை ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படியெல்லாம் பாராட்டினாங்களோ 2-3 விஷயங்கள்ல அவருக்கான சர்க்கிள்கள் தான். பட் இந்த விஷயங்களை நீங்க சொல்றபடி கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா இது தவறு இல்லை அப்படின்றது தான் உண்மையிலேயே இதோட வெளிப்பாடா தெரியுது. சரி, பார்ப்போம். இருந்தாலும் இன்னும் வேற ஏதாவது சில விஷயங்கள் ஏதாவது பண்றாரா பார்ப்போம். அவர் எப்ப சிக்குவாருன்னு காத்துட்டு இருக்கீங்க? இல்ல, சோசியல் மீடியால காத்துட்டு இருக்காங்க சார். ஓகே, இருந்தாலும் அவருக்கு வாழ்த்து சொல்லிடலாம், பிரியாணி வாழ்த்து சொல்லிடலாம் சார். ஓகே. இப்போ சார் 29ன்னு ஒரு படம். பட் அந்த படம் வந்த டைம்ல அது சரியா பேசப்படலை. பட் இப்போ அது ஓடிடியில செம அதுக்கான வரவேற்பு இருக்கிற மாதிரி. எப்போ வந்துச்சு, இப்போ அதை பத்தி பெருசா பேசுறோமே அப்படின்ற மாதிரி. அப்போ ஓடிடியில அந்த படத்தை எவ்வளவு வரவேற்பு இருக்கு அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிய வருது. பட் அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா ரத்னகுமார் இயக்குன படம் அது. ரத்னகுமார் லோகேஷ் கனகராஜனுடைய அசோசியேட்டு. அவர் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நெருங்கிய நண்பர் அவரு. இந்த படத்தை தயாரித்ததே லோகேஷ் கனகராஜ். அவர் நடுவில் ரஜினி குறித்து ஒரு விமர்சனம் பண்ணி ரஜினி ரசிகர்கள்லாம் அவர் பயங்கரமா அடிச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் ஒரு விஜய் ரசிகரெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதை எல்லாத்தையும் அப்படி ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்னகுமாருங்கிற ஆளுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு காதல் மன்னன் இருக்கான் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பார்த்தா போதும். இன்னொன்று, எனக்கு வாழ்க்கையில காதலே வராது, எனக்கெல்லாம் காதலிக்கவும் வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த படத்துக்கு அனுப்பி விடுங்க. வெளியில ஒரு லவ் மூடோட வருவான். எங்கேயாவது ஒரு கல்லூரி வாசல்ல போய் கட்டாயமா நிற்பான். அந்த அளவுக்கு இந்த படத்துல காதலை வழிய கொடுத்துருக்குறாரு. முக்கியமா அந்த டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா, இப்படிலாம் அந்த மனுஷன் யோசிச்சான்னு நினைக்கிற அளவுக்கு எழுதியிருப்பாரு. ஒரு இடத்துல அந்த பொண்ணோட உதட்டை உன்னுடைய உதடு தலைகீழா திருப்பி போட்ட திருக்குறள் மாதிரி இருக்குன்னு. அதாவது மேலுதடு சின்னதாகவும் கீழுதோட பெருசாவும் இருக்கு, தலைகீழா திருப்பி போட்ட திருக்குறள் மாதிரி இருக்குன்னு எழுதிருப்பா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படா யோசிச்சாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி படம் முழுக்க அது மாதிரி நீங்க சொல்லிட்டே இருக்கலாம்.
அவ்வளவு வசனங்கள், அவ்வளவு காட்சிகள், ரொம்ப அதனாலதான் இந்த தலைமுறை வந்து அப்படி கொண்டாடுது. ஆரம்பத்துல தியேட்டருக்கு வரும்போது பெருசா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல, அது ஒரு பெரிய வெற்றி படம் இல்லை. ஆனால் அதை ரீல்ஸா கட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கான்னு தான் இதை போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஹிட், ஓடிடி ஹிட். ஆமா ஆமா ஓடிடி ஹிட் அப்படின்றது தான் அது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. பட் இது நீங்க 2 விஷயங்களை சொல்லும்போது ரத்னகுமார்னோட எனக்கு டக்குன்னு ரஜினி சார் ஞாபகம் வந்தது. அவரோட சமீபத்திய இன்டர்வியூவில் வந்து பார்க்கும்போது எங்கே நடக்குதுன்னா விஜய் அவர்களை பற்றி ஒரு விஷயம். நான்லாம் வந்து அவரை எப்போ இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு அவர் வளர்ச்சியில் வந்து நான் சந்தோஷம் தான் படுறேன், வியக்கிறேன். எங்கேயோ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப வியப்பான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். நல்லா இருக்கட்டும், நல்லா பண்ணட்டும் அப்படின்றது. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இவர் லாரன்ஸ் ஒரு பக்கம், ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து அடுத்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி ஆக்சுவலாக இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம பேசுகிற இந்த நிமிஷம் வரைக்கும் லாரன்ஸ் எந்த கிளையில் போய் உட்கார போகிறாருன்னு யாருக்கும் தெரியல. சரி. ஆனால் அவர் பேசுகிற விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டிவி கேபிள் சேருவாரோங்கிற ஒரு அச்சத்தை கொடுக்குது. சரி. ஏன் நான் அச்சம்னு சொல்கிறேன்னா அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. இப்போ ஒரு கட்சியில் விஜய் மாதிரி ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் ஹீரோ, அவர் தான் தலைவராக இருக்கார். அங்கே இன்னொரு ஹீரோ போய் சேரும் பொழுது தேவையில்லாத ஈகோ பிரச்சனை வரும். இப்போ ஒரு மேடையில் வந்து முதல்வர் விஜயும் ராகவா லாரன்ஸும் ஏறுறாங்கன்னு வைங்க. ராகவா லாரன்ஸ் வரும்பொழுது ஏற்படுத்துகிற அந்த கரகோஷம் வந்து கட்டாயமா உறுத்தும். இது அது ரொம்ப பெருந்தன்மையானவர் விஜய், அவராலாம் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொன்னால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல திசை பண்ணும். அப்போ இந்த கூட்டணி வந்து நீடிக்காது, இந்த நட்பு நீடிக்காது. அப்போ இது நடக்கவே கூடாது. நடந்ததுன்னா அது விஜய்க்கு கஷ்டம் கிடையாது, லாரன்ஸுக்கு மிகப்பெரிய கஷ்டமா. அங்க உள்ள போயிட்டு வெளியிலயும் வர முடியாது, உள்ளயும் இருக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை அவருக்கு ஏற்படுத்தும். அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த வீடியோ வெளியில் வரும்பொழுது அவர் ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்திருக்கலாம், தாவேகாவில் கூட சேர்ந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நீங்க அவர் ரஜினி ரசிகனா இருந்து, ரஜினி சிஷ்யனா இருந்து, ரஜினி பக்தனா இருந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார். அது எப்படி ரஜினி ஏத்துப்பாரு? அதனுடைய விளைவு தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரம் ரஜினிகிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. என்னுடைய பெயரையோ என்னுடைய புகைப்படத்தையோ எதுலையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் சொல்லியிருக்காரு, ரஜினி சார் பேரையோ ரஜினி சார் படத்தையோ எந்த அமைப்பும் பயன்படுத்தக்கூடாது, எந்த இயக்கமும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அனுமதி இல்லாம. அப்போ அவங்க ஏதோ ஒன்று யூகிக்கிறாங்க, லாரன்ஸ் வந்து எங்கேயோ ரஜினி படத்தோடு போய் வேற ஒரு இயக்கத்துல சேர போறாரு அல்லது வேற ஒரு இடத்துல அவர் டிராவல் பண்ண போறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒண்ணு வருது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை, அவரும் ரஜினி பேரை சொல்லி அங்கங்க முடிந்த அளவுக்கு ரஜினி ரஜினின்னு சொல்லி இந்த ரசிகர்களை ஈர்க்க பாக்குறாரு. ஸோ அப்போ இந்த தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க ஒரு முன்னெச்சரிக்கையா ஒன்று போட்டாங்க. ஸோ ஒருவேளை அது ராகவா லாரன்ஸுக்காக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்க சொன்னீங்க விஜயினுடைய வளர்ச்சியோ வெற்றியோ ரஜினிக்கு வந்து ஒன்றும் பண்ணல, அவர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. பட் அவர் சொல்ற விதம் வந்து எப்பவுமே ஒரு மலர்ச்சியோட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா நம்ம நம்பிடலாம். முகத்துல அப்படி கடுகடுன்னு வச்சுக்கிட்டு நான் அவருடைய வெற்றியை ரசிக்கிறேன்னா அது எப்படி எடுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் அவர் சொல்றாரு, அதை ஒத்துப்போம். இல்ல அவரோட விஷயமே தான், நான் எதுக்காக பொறாமப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாவே அதை அழுத்தமா பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கு தான் இந்த விஷயங்கள்ல வந்து எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸும் கூட அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னுக்கு முரணாக தான் இருந்தது. நீங்கள் கவுன்சில் இல்லைங்க, அவங்க 2 பேருக்கும் இடையிலையும் ஒரு முரண்பாடு இல்லை, எந்த சச்சரவும் இல்லை, அவங்க குறித்து எந்த சச்சரவும் இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ அதை சொல்றதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் கடைசி படம் வரைக்கும் அது இருந்திருக்கு, கூலி வரைக்குமே அந்த சண்டை சச்சரவு ஓடி இருக்கு ரசிகர்கள் நடுவில். ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பாருன்னு ஒன்று இருக்குல்ல. பட் அதை ஒன்றும் மாற்ற முடியாது, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதை வந்து இவர் கோவப்பட்டு மாற்றவும் முடியாது, பாராட்டி அதை மாற்றவும் முடியாது. அதனால அது நடந்தது தான். பட் அவருக்குள்ள அந்த எந்த விகல்பமும் இல்லை அப்படின்னு சொல்றதை நம்புவோம். சார், விஷால் அவர்களுடைய மகுடம் படம், இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய டீசர் இப்போ வந்திருக்கு, பார்த்தா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு விஷால். அண்மை காலமாக விஷாலுக்கு உடம்பு சரியில்லை, கைகாலெலாம் நடுங்குச்சு அப்படின்லாம் நம்ம நேரடியாகவே பார்த்தோம். அதுலேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு காரணம் தன்ஷிகா. இப்போ அவர் எப்படி ஒரு நல்ல முடிவை எடுத்தாரோ தன்ஷிகா அவர் மீது ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க. முதல்ல அவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், இப்படிலாம் சாப்பிடணும், இப்படிலாம் இருக்கணும்னு
கூடவே இருந்து அவரை டியூன் பண்ணி இன்னைக்கு சூப்பரா வந்துட்டார். சண்டை கோழி படத்துல பார்த்த விஷால் மாதிரி ஆயிட்டாரு இப்போ. கண்டிப்பா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. அதே மாதிரி மகுடம் படத்தின் படப்பிடிப்புல நடுவில் ஒரு பிரச்சனையாகி அந்த டைரக்டர் ரவி அரசு வெளியில போன பிறகு இவரே அந்த படத்தை இயக்குவதாக முடிவெடுத்து வந்தாரு. ரொம்ப ஈஸியா அந்த படத்தை முடிச்சிட்டாரு. இப்போ படப்பிடிப்பு கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ரிலீஸ் தான். அந்த டீச்சரை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்து நிறைய கெட்டப்லாம் வராரு. அது அந்த ஓப்பனிங் சீனே சூப்பரா இருந்துச்சு. தம் பத்த வைக்கிற ஒரு சீனு ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அது பார்க்கும்போது அது ஒண்ணு. அப்புறம் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. ஆமா அது ஒண்ணு. ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாம் விஷால்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு பாராட்டை எப்பவுமே சொல்லுவாங்க. என்னன்னா அவருக்கு கால் வந்து ரொம்ப ஹைட்டு. அப்போ இவர் பண்ற ஃபைட் எல்லாம் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு படத்துல ஃபைட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இந்த படத்துல நிறைய ஃபைட்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம். மகுடம் வருவதற்காக எதிர்பார்ப்போம். நிச்சயமா கண்டிப்பா இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய மகுடமா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை தொடர்ந்து டயங்கரம். இது வந்து பேல் சாரோட தயாரிப்புல வரக்கூடிய படம். இந்த படத்துல ஏன் வந்து ரொம்ப நேரம் வேலை செஞ்சா நல்லது தானே, நான் சொல்றது யூனிட் சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. இதுல என்ன பிரச்சனை, ஏன் வந்து படத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க? இல்லைங்க, அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ நைட் ஷிஃப்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணும்பொழுது டபுள் பேட்டா கொடுக்கணும் தொழிலாளர்கள். அப்போ தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணணும்னா அது அவசியம் இல்லைன்னு பார்ப்பாங்க. சரி, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ணீங்கன்னா ஒரு சிங்கிள் பேட்டா முடிஞ்சு. ஆமாம், அந்த 6 மணியோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பேட்டாவோட முடிஞ்சிடும். அதற்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது 2 பேட்டா கொடுக்கணும். அப்போ அவங்க அது வேண்டான்னு இபி சொல்கிறாரு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இல்லைங்க அது வேண்டான்னு. அதை தாண்டி ஷூட்டிங் போகும்பொழுது அவங்க நடத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். இது என்னவாச்சுன்னா, இப்போ நம்ம வலைபேச்சில் இந்த சம்பவத்தை பேசினோடனே ஜென்ரேட்டர் நிறுத்திட்டாங்க, அவர் டைரக்டர் அனுமதி இல்லாமலே போய் நிறுத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே படப்பிடிப்பே நிறுத்திட்டாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. படப்பிடிப்பெல்லாம் நிறுத்தல, சரி அன்னைக்கு செலவை கருத்தில் கொண்டு நீங்க ஷூட்டிங்கை நிறுத்துங்கன்ட்டாங்க. அவ்வளவுதான். மற்றபடி வந்து படமே டிராப் ஆகல. அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. அந்த படம் வந்து கட்டாயமா பாதிக்கு மேல வளர்ந்துருச்சு. இன்னைக்கு வேல்ஸ்ல ஒரு சின்ன செட்பேக்ல இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா வந்த கரை படம் பெருசா போகல, அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த படங்களும் பெருசா போகல. அப்போ பெரிய அளவு அவங்க பணத்தை இழந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கவனமாக தான் எடுப்பாங்க. ஆனால் கட்டாயமாக இந்த படம் வரும், டிராப் கிடையாது. ஸோ மற்றபடி அவர் எதுவும் சர்ச்சை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து கமல் சாருடைய படம் இப்போ அன்பறிவுடைய இயக்கத்தில் இந்த படத்துடைய அப்டேட். அன்பறிவு படம் வந்து அன்பு அறிவு 2 ஸ்டன் மாஸ்டர்ஸ். அவங்க அன்பறிவுங்கிற பேரில், ஆமாம் ரெட்டையர்கள், அவங்க வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நிறைய நாட்கள் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த கதையை உருவாக்குறது, போகிறது, கமலோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, தொடர்ந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ விரைவில் அந்த படத்தை ஷூட் பண்ண போகிறாங்க. அது இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷன் இன்னும் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதை பற்றி தான். இந்த வாரம் வந்ததில் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்களை நிறைய பேரை பற்றி நம்ம பேசிட்டோம். ரொம்ப நன்றி.